யார் இது? ஏய் தீபா, நீயா? நீயா? யாருங்க அது புதுசா தீபா? அது வேற யாரோ. வேற யாரோன்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சொல்லுங்க. என்னது? எதுக்கு அதை மறைக்கிறீங்க? ம்? தீபா யாரு? இப்ப எதுக்காக அதை மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, சும்மாதான். இந்த நகைக்கடையோட பேரு தீபா. உனக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது இது தங்க வளையல் தானே? பின்ன பித்தளை வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சா? போன ஜென்மத்துல ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். அதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. ம்? ம். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? என்னங்க ஆச்சு? என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? ஆசிரமத்துக்கு போக வேண்டாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? போயிட்டு வந்துட்டு அதை என்கிட்ட மறைச்சிட்டல. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, இந்த குடும்பத்தோட ரத்த சம்பந்தம் இல்லாத எந்த குழந்தையும் அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. ஆ, அது எனக்கு தெரியாம இல்லைங்க. நமக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு முடிவாயிருச்சு. நாம குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி நீங்க தான் அவங்க கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்குனுங்க. முடியாது மைத்திலி, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டல. கண்டிப்பா சொல்றேன், அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் வாழ்க்கை பூரா இப்படி என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான். எதுவும் எதிர்த்து பேசாம இங்கே உட்கார். உன்கிட்ட உட்கார்னு சொன்னேன். என்ன என்னமாச்சு? உன்னை மோகினி ஏதாவது திட்டினாளா? என்கிட்ட சொல்லு. அவங்க என்ன சமைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? ஆனா சமையல் கட்டில் அடுப்பு எதுவுமே இல்லையே. அங்க அடுப்புக்கு பதிலாக வேற எதையோ வச்சிருக்காங்க. அது எப்படி பத்த வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உள்ள கேஸ் அடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுல பொம்பளைங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்ட அது கேளு. நான் எப்படி போய் கேட்கறது? நான் ஜெய்ப்பூரை சேர்ந்தவன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற கேஸ் பத்த வைக்க தெரியாதுன்னு. நீ போடா, அந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கிறது கத்து கொடு. இல்லைன்னா இவ பொய் சொல்றதா சொல்லுவாங்கல்ல. பார்வதி, நான் சாப்பிட்றதுக்கு நீ என்ன டிஃபன் பண்ண போற? அது உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் பண்ண சொன்னாங்க. ஓ, உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியுமா? டேய் ருத்ரா, பார்வதிக்கு உண்மையிலே தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றா பாத்தியா? கேஸ், லைட்டர், இது இந்த மாதிரி திருப்பி பத்த வைக்கணும். தெரியுதுல்ல? இதை குறைக்கணும்னா இந்த மாதிரி திருப்பணும். பெருசாக்கணும்னா இப்படி திருப்பணும். நெருப்பு அணைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இது எப்பவுமே ஆன்ல இருக்கிற மாதிரி பண்ணிடாத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுதா? அப்புறம்
ஒருவேளை மசாலா அரைக்கணும்னு சொன்னா எங்க அம்மி எங்க இருக்கு? இங்க வா. இதோ இதுல தான் மசாலா அரைக்கலாம். இதை இந்த மாதிரி மேலே வைக்கணும். இதுக்குள்ள மசாலாவை போட்டு இதை மூடிடணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதை இப்படி திருப்பணும். இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இதை கையால தொடணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஈர கையால தொடக்கூடாது. அப்புறம் அது வந்து உப்பு அங்க இருக்கு, எட்டாது. வேற ஏதாவது பண்ணுமா? ருத்ரா, வாப்பா. இன்னைக்கு நம்ம வீட்லயே டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பிப்போம். பார்வதி தான் டிஃபன் பண்றா. இந்த மாதிரி நேரத்தில் நீ சாப்பிடலன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். உன்னோட சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. ஆனா சாப்பாட்டை மூக்கால சாப்பிட முடியாது, வாயால தான் சாப்பிடணும். ருசி நல்லா இருக்கணும்ல. ஏன் டிஃபனை இவ்ளோ கம்மியா பண்ணிருக்க? என்னது? நீங்க கேக்குறது புரியல. இல்ல, என் பிள்ளைங்கெல்லாம் வீட்ல இல்லையே, அதான் டிஃபனை இப்படி கம்மியா பண்ணிட்டியான்னு கேட்டேன். என் பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? அத்தை, அது வந்து உங்களோட பெரிய பிள்ளை வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. உங்க சின்ன பையன் நான் மத்தியானம் வரேன், இப்ப டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா பார்வதி, இந்த சாப்பாட்டை எதுக்கு நீ தனியா எடுத்து வைக்கிற? உன் அம்மா வீட்டுக்கு போறியா? அத்தை, அது வந்து சுனிதாவுக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, எனக்கு இப்ப பசி இல்லை, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அத்தை. பெரிய மாமா, சக்கரை ஒரு ஸ்பூன் போதும்ல? ம். இந்தாங்க மாமா, நீங்களும் டீ சாப்பிடுங்க. பார்வதி, நீயும் ருத்ராவுக்கு டீ வேணுமான்னு கேட்டு போட்டு கொடு.
சக்கரை எவ்வளோ போடணும்? என்னடா அது? நேத்து நீயே டீ போட்டு கொண்டு வந்த. ஆனா அதுக்குள்ள உனக்கு டீக்கு எவ்வளவு சக்கரை போடணும்னு மறந்து போச்சா? உன்னோட புருஷன் டீக்கு எவ்வளவு சக்கரை போட்டுக்குவான்னு உனக்கு தெரியாதா?